டே ஸ்டூடெண்ட்ஸ், இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷனில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய 100 மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம். டே டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வகைப்பாட்டில் உள்ள முக்கிய படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. வகைப்பாட்டில் உள்ள முக்கிய படிநிலைகளை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி, உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். செகண்ட் கொஸ்டின், துளையுடலிகள் அல்லது பெரிபெராவுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. துளையுடலிகள் அல்லது பெரிபெராவுக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. ஆப்ஷன் ஏ, ஹைட்ரா. தேர்ட் கொஸ்டின், உருளைப்புழுக்கள் அல்லது நெமடோடாவிற்கு எடுத்துக்காட்டு. உருளைப்புழுக்கள் அல்லது நெமடோடாவிற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் பி, அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். ஃபோர்த் கொஸ்டின், மெல்லுடலிகள் அல்லது மொலஸ்காவின் பொது பண்புகளில் தவறானது. 1, மென்மையான கண்டங்களற்ற உடலமைப்பு உடையவை. 2, தசையிலான தலைப்பகுதி, பாதப்பகுதி மற்றும் உள்ளுறுப்பு தொகுப்புடையவை. 3, மாட்டில் கால்சியத்தால் ஆன ஓடு காணப்படுகிறது. 4, பால் இனப்பெருக்கம் நடைபெறுவதில்லை. சரியான விடை ஆப்ஷன் சி, 1, 2, 3 சரி மற்றும் 4 தவறு. ஃபிஃப்த் கொஸ்டின், இருவாழ்விகள் அல்லது ஆம்பிபியாவிற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. இருவாழ்விகள் அல்லது ஆம்பிபியாவிற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது. ஆப்ஷன் பி, ஆக்டோபஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், பறவைகள் அல்லது ஏவ்லிஸின் பொதுப்பண்புகளில் சரியானது. பறவைகள் அல்லது ஏவ்லிஸின் பொதுப்பண்புகளில் சரியானது. ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அதாவது வெப்ப இரத்த பிராணிகள், கண்கள், சிறப்பான பார்வைத்திறன் உடையவை, பால்வெளி இனப்பெருக்கத்தை மேற்கொள்பவை மற்றும் முட்டையிடுபவை. இந்த அனைத்துமே சரியானது. செவன்த் கொஸ்டின், விதையுள்ள தாவரத்தின் பெயர். விதையுள்ள தாவரத்தின் பெயர். ஆப்ஷன் பி, பெனிடோஹேம். எய்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பெரணிகளுக்கு எடுத்துக்காட்டு. கீழ்கண்டவற்றில் பெரணிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் சி, அடியாண்டம். நைன்த் கொஸ்டின், தாவர உடலானது வேர், தண்டு மற்றும் இலைகள் என வேறுபாடு அடைந்து காணப்படுகிறது மற்றும் இலைகள் சிறியதாகவோ பெரியதாகவோ இருப்பது. ஆப்ஷன் பி, பெரணிகள். 10th கொஸ்டின், வேர், தண்டு, இலை ஆகியவற்றை கொண்டவை. வேர், தண்டு, இலை ஆகியவற்றை கொண்டவை. ஆப்ஷன் ஏ, பைனஸ். 11th கொஸ்டின், நீட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி, ஒரு வித்திலை தாவரமாகும். 12th கொஸ்டின், பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகம் கனியாகவும் சூல்கள் விதையாகவும் உருவாக்குவது. பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகம் கனியாகவும் சூல்கள் விதையாகவும் உருவாக்குவது. ஆப்ஷன் ஏ, ஆஞ்சியோஸ்பெர்ம். 13, ஆர்ஹெச் விட்டேகரால் 5 உலக வகைப்பாட்டை வெளியிட்ட ஆண்டு. ஆர்ஹெச் விட்டேகரால் 5 உலக வகைப்பாட்டை வெளியிட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி, 1969. 14, புரோடிஸ்டா குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டு. புரோடிஸ்டா குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டு. ஏ, யூக்ளினா. பி, பாரமீசியம். சி, அமீபா. டி, அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 15, டேஸ் தனக்கு தேவையான ஊட்டப்பொருள்களை உணவுப் பொருள்களின் மீது செரிமான நொதியை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சுதல் மூலம் பெறுகிறது. டேஸ் தனக்கு தேவையான ஊட்டப்பொருள்களை உணவுப் பொருள்களின் மீது செரிமான நொதியை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சுதல் மூலம் பெறுகிறது. ஆப்ஷன் சி, பூஞ்சைகள். 16, இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர். இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் டி, ஹாஸ்பர்ட் பாகின். 17, குளியல் எண்ணெய் தயாரிக்க பயன்படுவது. குளியல் எண்ணெய் தயாரிக்க பயன்படுவது. ஆப்ஷன் டி, எலிப்டா பிராஸ்ரேட்டா. 18, விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தம் அற்ற விலங்குகள் என பிரித்தவர். விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தமற்ற விலங்குகள் என பிரித்தவர். ஆப்ஷன் பி, அரிஸ்டாட்டில். 19,
காலிஃப்ளவரை தாக்கும் வைரஸான பெற்றுள்ள மரபு பொருள். காலிஃப்ளவரை தாக்கும் வைரஸ்னாவை பெற்றுள்ள மரபு பொருள். ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ. 20 ஹெச்ஐவி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஹெச்ஐவி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1983 to 1984. 21 எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை. எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை. ஆப்ஷன் ஏ வெஸ்டர்ன் பிளாட். 22 பாக்டீரியா டேஸ் மைக்ரான் அளவுடையது. பாக்டீரியா டேஸ் மைக்ரான் அளவுடையது. ஆப்ஷன் சி 10⁻⁻6 மைக்ரான். பொறுத்துக. வடிவங்கள் பாக்டீரியா. கோள் வடிவம், சுருள் வடிவம், கமா வடிவம். விப்ரியோ காலரே, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், ஹெலிகோபாக்டர் பைலேரி. சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3, 1. 4th question 24 ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு. ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் டி சைனோபாக்டீரியம். 25 ஒட்டுண்ணி பூஞ்சிகளில் தவறானது. ஒட்டுண்ணி பூஞ்சைகளில் தவறானது. ஆப்ஷன் டி ரைசோபஸ். 26 தற்சார்பு ஊட்டமுறையை கொண்டுள்ள ஆல்கா. தற்சார்பு ஊட்டமுறையை கொண்டுள்ள ஆல்கா. ஆப்ஷன் சி ஸ்பைரோகைரா. 27 ஸ்ட்ரெப்டோமைசிஸ் டேஸ் நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் டேஸ் நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. ஆப்ஷன் சி பிளேக் நோய். 28 வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நைட்ரேட்டுகளாக மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்தும் பாக்டீரியாக்கள். வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நைட்ரேட்டுகளாக மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணை வளப்படுத்தும் பாக்டீரியாக்கள். ஆப்ஷன் டி ரைசோபியம். 29 மனிதனின் குடலில் விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டுப்பொருள்களை உற்பத்தி செய்யும் பாக்டீரியா. மனிதனின் குடலில் விட்டமின் கே மற்றும் விட்டமின் பி கூட்டுப்பொருள்களை உற்பத்தி செய்யும் பாக்டீரியா. ஆப்ஷன் ஏ ஏகோலை பாக்டீரியம். 30 அசுத்தமான மண் மற்றும் உணவின் மூலம் பரவக்கூடிய நோய். அசுத்தமான மண் மற்றும் உணவின் மூலம் பரவக்கூடிய நோய். ஆப்ஷன் சி ஆந்த்ராக்ஸ். 31 1982 ஆண்டு காசநோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர். 1882 காசநோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ ராபர்ட் கோச். 32 காலரா நோய் எதன் மூலம் பரவுகிறது. இ அசுத்தமான உணவு, நீர். அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 33 வாக்கியம் 1 டாக்ஸிஸ் என்னும் சொல்லுக்கு வகைப்படுத்துதல் என்று பொருள். வாக்கியம் 2 நோமாஸ் என்னும் சொல்லுக்கு விதிகள் என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 34 உலகளாவிய தாவரவியல் பெயரிடுதல் முறையை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர். உலகளாவிய தாவரவியல் பெயரிடுதல் முறையை முதன்முதலில் அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் பி ஹாஸ்பர்ட் பாகின். 35 உலக வகைப்பாட்டியல் தினம். உலக வகைப்பாட்டியல் தினம். ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 1. 36 சில பாசிகளில் குழுவாக சேர்ந்து வாழும் தன்மை கொண்டவைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் பி வால்வாக்ஸ். 37 பொறுத்துக. வகுப்பு எடுத்துக்காட்டு. நீலப்பச்சை பாசி, பச்சை பாசி, பழுப்பு பாசி, சிவப்பு பாசி. லேமினேரியா, ஆசிலட்டோரியா, பாசிலைஃபோனியா, கிளாமிடோமோனஸ். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. 38 உயிரி எரிபொருள் தயாரிக்க பயன்படும் பாசி. உயிரி எரிபொருள் தயாரிக்க பயன்படும் பாசி. ஆப்ஷன் பி போர்டியோகாக்கஸ். 39 மட்குண்ணி பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு. மட்குண்ணி பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் பி ரைசோபஸ். 40 கடத்து திசு பூவா தாவரம் என அழைக்கப்படுவது. கடத்து திசு பூவா தாவரம் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி டெரிட்டோஃபைட். 41
விலங்குகளின் இரு பெயரிடும் முறையில் பேரினத்தின் முதல் எழுத்து டேஸ் ஆக இருக்க வேண்டும். விலங்குகளின் இரு பெயரிடும் முறையில் பேரினத்தின் முதல் எழுத்து எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆப்ஷன் பி பெரியதாக. 42 ஆர சமச்சீர் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு. ஆர சமச்சீர் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ குழியுடலிகள் அல்லது நிடோரியா. 43 மனித உடலில் உள்ள உருளைப்புழுக்கள் எங்கு காணப்படும்? மனித உடலில் உருளைப்புழுக்கள் எங்கு காணப்படும்? ஆப்ஷன் சி சிறுகுடல். 44 பொதுவாக ஒரு செல் யூகேரியாட்டுகள் காணப்படுவது. 1 மொனிரா, 2 புரோட்டிஸ்டா, 3 பூஞ்சிகள், 4 வைரஸ்கள். சரியான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 45 தட்டைப்புழுக்கள் பற்றிய வாக்கியங்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1 தட்டைப்புழுக்களில் உணவு பாதை உண்டு. வாக்கியம் 2 பொதுவாக ஒட்டுண்ணி புழுக்களாகும். சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் 1 தவறு, 2 சரி. 46 மிகவும் பழமையானதும் அதிக எண்ணிக்கையிலான சிற்றினங்களை கொண்ட மிகப்பெரிய தொகுதி. மிகவும் பழமையானதும் அதிக எண்ணிக்கையிலான சிற்றினங்களை கொண்ட மிகப்பெரிய தொகுதி ஆப்ஷன் ஏ கணுக்காலிகள். 47 இளம் உயிரிகள் அதாவது லார்வாக்கள் இருபக்க சமச்சீர் கொண்டவைகளாகவும் முதிர் உயிரிகள் ஆர சமச்சீர் கொண்டவைகளுக்குமான உதாரணம். இளம் உயிரிகள் இருபக்க சமச்சீர் கொண்டவைகளாகவும் முதிர் உயிரிகள் ஆர சமச்சீர் கொண்டவைகளுக்கான உதாரணம் ஆப்ஷன் சி பைபினேரியா. 48 இருவாழ்விகளில் தவறானது. இருவாழ்விகளில் தவறானது ஆப்ஷன் டி மான், புலி. 49 மலேரியா நோயை உண்டாக்கும் புரோட்டோசோவா. மலேரியா நோயை உண்டாக்கும் புரோட்டோசோவா ஆப்ஷன் பி பிளாஸ்மோடியம். 50 மரகத புறாவின் இரு சொற்பெயர். மரகத புறாவின் இரு சொற்பெயர் ஆப்ஷன் ஏ சால்கோபாபஸ் இண்டிகா.